Hi friends, welcome to JSJ Jessie Education. இன்னைக்கு நம்ம வீடியோல தொழிலாளர் தினம் கட்டுரை தான் பார்க்க போறோம். ஒரு சிறிய கட்டுரை தான் 10 வரியில பார்க்கலாம். சோ இத வந்துட்டு நீங்க 10 வரி கட்டுரை கேட்டாலும் எழுதலாம். இல்லனா ஷார்ட் பேராகிராஃப் மாதிரி அதாவது வந்துட்டு கண்டினியூஸா 1 2 3 போடாம கண்டினியூஸா இந்த டாட்க்கு அப்புறம் வந்துட்டு கண்டினியூஸா அப்படியே கேப் விடாம 1 2 3 னு போடாம கண்டினியூஸா நீங்க ரைட் பண்ணீங்கன்னா ஒரு பேராகிராஃபா வரும். சோ அதே மாதிரி ஷார்ட் பேராகிராஃபா ஒரு குறுகிய பேராகிராஃபா கூட எழுதலாம். சின்ன எஸ்ஸேவா சிறு கட்டுரையாவும் எழுதலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இத நீங்க பேச்சு போட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ சின்ன பசங்களுக்கு ஒரு பேச்சு போட்டிக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேச்சு போட்டிக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். கட்டுரையாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேச்சு போட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். தொழிலாளர் தினம் தேசத்தை கட்டி எழுப்புவதில் தொழிலாளர்களின் முக்கியத்துவத்தை குறிக்கும் வகையில் பல நாடுகளில் ஒவ்வொரு ஆண்டும் மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஒரு நாட்டின் வளர்ந்து வரும் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்காற்றுபவர்களில் உழைப்பாளிகளும் ஒருவர். தொழிற்சாலைகள் மற்றும் தொழிற்சாலைகள் சீராக இயங்குவதற்கு தொழிலாளர்கள் ஆண்டு முழுவதும் கடினமாக உழைக்கிறார்கள். தொழிலதிபர்கள் தொழிலாளர் வர்க்கத்தை சுரண்டிய தொழில் மயக்கமாகுதலின் தொடக்கத்தில் தொழிலாளர் தினம் தொடங்கியது. அந்த தொழிலதிபர்கள் தொழிலாளர்களுக்கு 24 மணி நேர இடைவிடாத வேலைகளை எடுத்து சென்றனர். ஆனால் அதற்கு ஈடாக அவர்கள் அவர்களுக்கு ஒரு சிறிய தொகையை மட்டுமே கொடுத்தனர். சுரங்கங்கள், ரசாயன மற்றும் கதிரியக்க தொழிற்சாலைகள், மின் உற்பத்தி நிலையங்கள் போன்றவற்றில் பணிபுரியும் தொழிலாளர்கள் காயங்களுக்கு ஆளாகியுள்ளனர். அபாயகரமான தொழில்களில் பணிபுரியும் போது ஏராளமான தொழிலாளர்கள் நோய்வாய்ப்பட்டுள்ளனர் அல்லது உயிரை இழந்துள்ளனர். இச்சூழலில் சோர்ந்து போன அனைத்து தொழிலாளர்களும் இந்த அநீதிக்கு எதிராக ஒன்றுபட்டு போராட ஆரம்பித்தனர். தொழிலாளர்களும் தங்கள் போராட்டங்களை நடத்த தொழிற்சங்கங்களை உருவாக்கினர். இறுதியில் அவர்கள் வெற்றி பெற்றனர். அரசாங்கங்கள் அவர்களின் மேல்முறையீட்டை கேட்டன மற்றும் அவர்களின் வேலை நேரம் விடுமுறையுடன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாக குறைக்கப்பட்டது. That's all friends. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, வேற ஏதாவது எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் இல்ல ஸ்பீச் ஏதாவது வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் JSJ Jessie ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் JSJ Jessie இங்கிலீஷ் கிராமர் சேனல். அதுல கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.